செங்கலால கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டுல 30 படிக்கட்டுகள் இருக்கு. கீழ் படிக்கட்ட அமைக்கிறதுக்கு 100 செங்கற்கள் தேவைப்படுது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைக்கிறதுக்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவா தேவைப்படுது. அதாவது முதல் படிக்கட்டு அமைக்க 100 கல்லு தேவைப்பட்டதுன்னா, அடுத்த படிக்கட்டு அமைக்க 98 கல்லும், அதுக்கு மேல உள்ள படிக்கட்டு அமைக்க 96 கல்லும் தேவைப்படுது. இப்போ உச்சியில இருக்கிற 30வது படிக்கட்டு அமைக்க எத்தனை செங்கற்கள் தேவைப்படும்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? சரியா சொன்னீங்க. 42 செங்கற்கள் தேவைப்படும். முதல் படிக்கட்டுல 100 செங்கற்கள், அடுத்தது 98, அப்புறம் 96, இப்படி குறைஞ்சுக்கிட்டே போகுது. மொத்தம் 30 படிக்கட்டுகள் இருக்கு. n = 30. முதல் உறுப்பு a = இங்கே 100. டிஃபரன்ஸ் 2 2ஆ குறைஞ்சிட்டு போறதுனால d = -2. 30வது இடத்துல என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கிறதுனால இது nth டேர்ம் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா Tn = a plus n minus 1 into d. n க்கு பதிலா 13னும், a க்கு பதிலா 100னும், d க்கு பதிலா -2னும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு 42 செங்கற்கள் ஆன்சரா கிடைக்குது. அடுத்ததா இந்த படிக்கட்டுகள் முழுசா அமைக்கிறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவைப்படும்? விடையை கண்டுபிடிச்சிங்களா? வாங்க பாப்போம். முதல் படிக்கட்டுல 100 செங்கற்கள், 2வது படிக்கட்டுல 98 செங்கற்கள், இப்படியே பார்க்கும்போது 30வது படிக்கட்டுல 42 செங்கற்கள். மொத்த செங்கற்களையும் நம்ம இப்போ ஆட் பண்றோம். அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதலை குறிக்குது. முதல் உறுப்பு 100, கடைசி உறுப்பு L 42, மொத்தம் 30 உறுப்புகள் இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசையோட உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா Sn = n/2 a plus l. இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணா 142 வரும். முதல்ல இருந்து 2வது டேர்மையும் லாஸ்ட்ல இருந்து 2வது டேர்ம் ஆட் பண்ணாலும் அதே 142 தான் வரும். இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணோன்னு நமக்கு 30 உறுப்புங்கிறது 15 உறுப்பா குறைஞ்சிடுமா? 15 தடவை கூட்டுறதுக்கு பதிலா 15ஆல பெருக்கிக்கலாமா? அதனாலதான் Sn = n/2 a plus l ன்னு நம்ம எழுதுறோம். இங்க இப்போ n-க்கு பதிலா 30னும், a-க்கு பதிலா 100னும், l-க்கு பதிலா 42னும் நம்ம பிரதியிடும் போது நமக்கு S30 2130 கிடைக்குது. 30 படிக்கட்டுகளையும் முழுசா அமைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற செங்கற்கள் 2130.